சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க கோட் திரைப்படத்தில் நம்ம கேப்டன் ஐயா ஒரே ஒரு நிமிடம் ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிச்சிருக்காரு. அதை பார்க்குறதுக்காக நம்ம இளைய கேப்டனோட 2 மகன்களும் தேனியில் ஒரு தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க. படம் இடைவேளையில் படத்தை பற்றின சில கேள்விகளுக்கு நம்ம விஜயபிரபாகரன் சார் பதில் சொல்கிறார். என்னன்னு கேளுங்க. விஜயபிரபாகரன் சார், மீசை ராஜேந்திரன் அவர்கள் நம்ம கேப்டன் ஐயாவை ஏஐ தொழில்நுட்பத்தில் வெங்கட் பிரபு சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அது நான் சொல்லுவேன், அவரோட தனிப்பட்ட கருத்து. நாங்கள் படமாக பார்க்குறப்போ இன்னைக்கு வெங்கட் பிரபன் ஒரு காட்சி அவர் செட் பண்ணியிருக்கிறாரு, இந்த இடத்த இப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த காட்சி அமைக்க முடியும். நான் இல்லை மீசை ராஜேந்திரன் கேப்டனே நீங்கள் சொன்னாலும் இன்னைக்கு கேப்டனே அதுக்கு ஒத்துருப்பார். ஏன்னா செந்தூர பாண்டி படத்தில் அன்றைக்கி கேப்டன் பெரிய நடிகராக இருக்கிற போது அன்னைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் அன்னைக்கு ஃபைட் பண்ணுறப்ப கேப்டன் நீங்கள் உட்காரணும்னு சொன்னால் நீ கேப்டன் உட்காந்துட்டு அந்த ஃபைட் சண்டை காட்சியில். அதனால் இது சினிமா தொழில்நுட்பம் கதைக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால் இதெல்லாம் ஒன்று பெருசுப்படுத்த விஜயபிரபாகரன் சார் கோட் படத்தில் நம்ம கேப்டன் சாரை பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு, அனுபவத்தை சொல்லுங்கள். கோட் படத்தில் அப்பா காட்சி அந்த ஏஐ மூலியமாக பண்ணது எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலிருந்து அந்த கண்ணுலேருந்து அந்த மூக்கிலிருந்து அந்த வாயிலிருந்து அப்பாவை அது அப்படியே நான் ஸ்டன்னாக போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலேயே சந்தோஷமா இன்னைக்கும் அந்த சத்தமும் அதிர்வும் எனக்கு தியேட்டரில் கேட்குறப்போ இன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வெங்கட் பிரபானவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலேயே நல்லா ஏக்கியிருக்காரு கேப்டன் வர காட்சிகள்லாம். கொஞ்சம் தெரியாமலையோ படத்தில் நம்ம விஜயகாந்த் சார் வந்ததுக்கப்புறம் தான் விஜய் சார் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை விஜயகாந்த் சார் இடத்த விஜய் சார் நிரப்புவாரோ? உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, இது நம்ம ட்ரிபியூட்டாக நம்ம பார்த்தா போதும். இன்னைக்கு கேப்டன் ஃபேன்ஸ் கேப்டனுக்காக வந்தாங்க, விஜய் அண்ணா ஃபேன்ஸ் விஜய் சாருக்காக வந்திருக்காங்க. இது ஒரு ட்ரிபியூட். இன்னைக்கு செந்தூர பாண்டியிலிருந்து இந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்ஏசிக்கு அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு. 47 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு குடும்ப ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. நிரப்புறது வைக்கிறதுலாம் எதுவும் இல்லை.